ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி, அதாவது ஜெர்மனியை தலைநகரமாக கொண்ட கம்பெனி சீமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போது ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்தியாவுக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. நல்ல பேக்கேஜுங்க. இந்த மாதிரி டாப் ஃபாரின் பேஸ்டு கம்பெனிஸ் சீமன்ஸாக இருக்கட்டும், ஏபிபி, போஷ், ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம என்ட்ரி லெவல் போகிறோம் அப்படின்னா நல்ல அப்ராடில் செட்டில் ஆகிறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ, பட் செம்ம யூஸ்ஃபுல் இன்ட்ரோங்க. ஆமாம், அன்அகாடமி இப்போது கோர் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மதிப்புடைய ஒர்க் ஷாப்பு கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. என்ன போகிறது அப்படின்னா வர ஆகஸ்ட் 13 மதியம் 12 மணிக்கு இந்த ஒர்க் ஷாப் வைக்கிறாங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, சிவில் இன்ஜினியர்ஸ், இந்த 4 பிரான்ச்சஸ்மே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் ரெஸ்யூமில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஒர்க் ஷாப் எதுக்கு ப்ரோ, என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்த ஃபீல்டில் நிறைய ஸ்கோப் இருக்கோ, எதை படித்தா வேலைவாய்ப்பு கிடைக்குமோ அதை தான் சொல்லித்தர போகிறாங்க. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் பிஹைண்ட் செல்ஃப் டிரைவிங் காராக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், சீஸ்மிக் டிசைன் யூசிங் StaadPro அண்ட் ETABS இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 பிரான்ச்சஸ்மே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, டிஸ்கிரிப்ஷனில் பிரான்ச் வைஸ் லிங்க் தரேன். அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. டேரெக்டாக உள்ள என்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், OTP வரும், வெரிஃபை பண்ணிடுங்க. நம்ம கோடான தமிழா 10 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டோல் ஃப்ரீ நம்பரும் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அன்அகாடமி. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை நம்ம எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா சீமன்ஸோட அஃபிஷியல் கேரியர் பேஜில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஓகே, சீமன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு டாப் வேர்ல்டு வைடு MNC கம்பெனி. இங்கே பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபைல், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் தான் எடுப்பாங்க. ஃப்ரெஷருக்கு ரொம்ப ரேராக தாங்க வரும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு. கிராஜுவேட் ட்ரெயினி இன்ஜினியர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சுட்டு அனுப்பிடுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. பர்மனண்ட்டான ஜாப் ரோல் தான் இது. ஒரு என்ட்ரி லெவல் ரோலாக இருக்கிறனால கிராஜுவேட் ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டோட நேம் இருக்குது. அப்படியே படிப்படியாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆன் சைட்டாக இருக்கட்டும், ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதா எல்லாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நம்மளோட திறமையை பொறுத்தது தான். இனிஷியலாக உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் பெங்களூரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் சர்வீஸில் எடுக்கிறாங்க. இந்த ஜாபை பொறுத்தவரையும் ஒரு டெஸ்ட் இன்ஜினியராக எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்தவரையும் ஹைப்பர் இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் கார்பன் எமிஷன் அதிகமாக உள்ள சிட்டிஸில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், அப்புறம் இன்டெகிரேட்டட் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்து இதுக்கு யார் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா BE முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த 3 பிரான்ச்சஸ்க்கு இது செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் தான் பாஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் 2020, 2021, 2022 எல்லாம் இந்த 3 வருஷமும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ இதை பொறுத்தவரையும் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், டெஸ்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நியோ ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு டிவிஷனில் தான் இப்போ ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்க. எதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாப் ரோல் ஃபஸ்ட்டு பெங்களூர் பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதர் லொக்கேஷன்ஸை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்தியாவுக்குள்ளே விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இந்தியா தாண்டி நீங்கள் அதர் கண்ட்ரிஸ், அதாவது அதை தாண்டி கூட நீங்கள் போயிட்டு சைட் ஒர்க்குக்காக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக உங்களை அனுப்ப மாட்டாங்க. ஒரு 6 மந்த் 1 இயர் உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை ஆன் சைட் அனுப்புறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஏர்லி ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்சில் எடுக்கிறாங்க. ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான் இது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். டேரெக்டாக இந்த அப்ளை பட்டன் நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீமன்ஸ் வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்மகிட்ட லாகின் டீட்டெயில்ஸ் இருக்காது. கீழே நியூ யூசர் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் நேமு, லாஸ்ட் நேமு, லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துடலாம். இந்த கிராஜுவேட் ட்ரெயினி
இன்ஜினியருக்கு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பிடிஎஃப் டாக் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணி உங்களோட கூகுள் அதாவது உங்களோட ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு கூகுள் டிரைவை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் ஷோ ஆகும். அதை நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் இன்புட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை வந்து உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணால் கூட போதும். ஸோ உங்களோட கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். டேரெக்டாக எது வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணி கீழே வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இல்லை இமெயில் மூலமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். டேரெக்டாக நீங்கள் இந்த இமெயிலுக்கு உங்களோட சிவியை வந்து நீங்கள் ரிப்ளையில் அட்டாச் பண்ணி அனுப்பினா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட்டு, நீங்கள் என்ன சிட்டி, உங்களோட பின்கோடு என்ன, இதுக்கு முன்னாடி சீமென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. எந்த கண்ட்ரியில் படிச்சிங்க, அதிகபட்சம் என்ன படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஜாப் இருக்கிற அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா, லீகலி எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியா பொசிஷனுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம தாராளமாக எஸ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஃபாரினோட விசா உங்கள்கிட்ட இருக்கணும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் இந்தியா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் அவைலபிலிட்டி கேட்பாங்க. அது வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. அதாவது இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகினீங்கன்னா நீங்கள் எப்போ அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உள்ள டேட்டை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஜெண்டர், ரீஜியன் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கெலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி உங்களை வந்து சீமென்ஸ் பெங்களூர் லொக்கேஷன் வர சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு சிம்பிள் டெஸ்ட் வந்து ஆப்டிடியூட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இவங்க ஒன்றும் டிக்ளேர் பண்ணல. பட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த 3 பிரான்ச்சஸ், அந்த 3 பிரான்ச்சஸ் அதை ரிலேட்டடாக உள்ள அதை கம்பைன் பண்ண பிரான்ச்சஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.